இல்லை மக்களே, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லை? நம்ம என்ன திருச்சியில் நேற்று அந்த பிரச்சாரத்துக்காக அவர் வண்டியில் ரேலி போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு இளைஞர் வந்து ஒரு இளநீ கொடுத்தாரு. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அந்த இளநியை வாங்கி அண்ணன் அங்கேயே குடிச்சாரு. இல்லை, யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு விஐபி விடுங்க, நம்மளே எடுத்துக்கோங்களேன். நம்ம யாராவது முன்ன பின்ன தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தோன்னா அது வாங்கி குடிப்போமா, சாப்பிடுவோமா? ம் அதுல அது எவ்வளவு அன்பு இருந்துச்சு பாருங்களேன், எவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு பாருங்களேன். அந்த நம்பிக்கைங்க, அந்த நம்பிக்கை நம்ம எல்லாரையும் ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, நம்ம குடும்பத்துல ஒருத்தரா, தங்கச்சியா, அக்காவா, அம்மாவா, அப்பாவா பாக்கலாருங்க அந்த மனுஷன். சும்மா ஒரு பேச்சுக்காக உங்க வீட்டுல ஒரு ஆளுன்னு சும்மா எல்லாம் சொல்லல. அந்த மனுஷன் டக்குன்னு வாங்கி குடிச்சாரு பாருங்களேன். அதுவும் இப்ப இருக்கிற நிலைமையில எங்க இருந்து எப்ப அவருக்கு ஆபத்து வரும்னே சொல்ல முடியாது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இந்த தருணத்துல அந்த மனுஷன் டக்குன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த இளநீ வாங்கி குடிக்கிறாருன்னா எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாரு நம்ம மேல, இல்லைங்க? ச்சே, இந்த இந்த வைரத்தை விட்டுறக்கூடாதுங்க. ஏங்க, இதுல என்ன எனக்கு என்ன காசா பணமா? இல்ல நான் ஏன் வந்து எங்க அண்ணனை சப்போர்ட் பண்ணணும்? நான் ஏன் வந்து தளபதிக்காக ஓட்டு போடுங்க நான் ஏன் கேட்கணும்? இண்டஸ்ட்ரியில வந்து எல்லா கட்சியிலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எந்த கட்சிக்கு வேணா போலாம். நான் ஏன் இந்த மனுஷனை இவ்வளவு லவ் பண்ணணும்? அந்த மனசு தாங்க. நமக்கு ஒண்ணுன்னா அந்த மனசு துடிக்குது. நமக்கு ஒண்ணுன்னா அவர் வீட்டுல ஒரு ஆளா நினைக்கிறாரு. இந்த மனுஷன் இவருக்கு ஓட்டு போடாம வேற யாருக்குங்க ஓட்டு போடுவான்? 1000 பேர் 1000 சொல்லட்டுங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நம்ம தங்கத்தை ஜெயிக்க வைப்போம். தேங்க்யூ.